எல்லோருக்கும் வணக்கம். இங்கே நிகழ்ச்சியை ரொம்ப லேட்டாக துவங்கினதுக்காக தனஞ்சயன் சார் வருத்தம் தெரிவித்தார். லேட்டாக துவங்கினதுக்காக அவருடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 4-5 நிகழ்ச்சிகள் முடிச்சுட்டு நான் அந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிடுவேணும் அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்தேன். நல்ல வேளை அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் சிவா சார் எனக்கு என்னுடைய ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வாசகர். அவரே ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆலன் படத்தினுடைய ப்ரொடியூசராக அவர் இருக்கலாம், ஆனால் அவருக்கு ஒரு விஷயத்தில் நான் இப்போ ப்ரொடியூசராக இருக்கேன். அவருடைய புத்தகம் இந்த மாதம் வெளிவருது. அவருடைய கதை தொகுப்பு, அது உயிர்மை தான். எங்கள் பதிப்பகத்திலிருந்து தான் வெளியிடுறோம். மிக முக்கியமான அவர் ஒரு எழுத்தாளர் என்பதை அந்த புத்தகத்தை பார்த்தபோது நான் அறிந்து கொண்டேன். அவ்வளவு நேர்த்தியான ஒரு எழுத்து, நகைச்சுவை, அதே போல் ஒரு கூர்மையான ஒரு சமூக பார்வை, எல்லாவற்றிலுமாக அவருடைய அந்த சிறுகதை தொகுப்பு இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது. நான் அதை இந்த நிகழ்ச்சியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் அவருடைய சினிமா பற்றிய அவருடைய கனவு, அதாவது அவர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்தாளனைத்தான் இந்த படத்துலையும் ஒரு கதாபாத்திரமாக மாற்றிருக்கார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு மனுஷனுமே தான் யாராக இருக்கானோ அவனை தான் படைப்புகளையும் கொண்டு வர முயற்சி பண்ணுவான். அப்போது அவர் எப்படி இந்த சினிமாவுக்குள்ளே வந்தார், அதுக்காக அவர் கடந்து வந்த பாதைகள்லாம், பர்சனலாக பல சந்திப்புகளில் இந்த சினிமாவுக்குள்ளே அவர் நடத்தியிருக்க இந்த போராட்டம், இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நான் பின்னாடி அதையெல்லாம் அவர் எழுத சொல்லி கேட்டிருக்கேன். அது பின்னாடி தான் அவர் எழுதுனதை. அந்தளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான, அதே சமயத்தில் இந்த சினிமாங்கிற கலையின் மீது அவ்வளோ ஒரு அடங்காத ஒரு கனவு. இந்த மாதிரி கனவோட எவ்வளோ பேர் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்காங்க. இன்றைக்கி அந்த கனவுக்கு ரொம்ப பக்கத்தில் அவர் நிற்கிறார். உங்கள் எல்லாருடைய ஆதரவையும் வேண்டி நிறைய இந்த மாதிரி ஒரு தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பெல்லாம் வச்சு ஒருத்தர் ஒரு படத்தை எடுக்கிறார். ஒரு நல்ல படமாக எடுக்கணும்னு அதை நினைக்கிறார். ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாக எடுக்கணும்னு நினைக்கிறார். உண்மையிலேயே அவர் சினிமாவை ஒரு சமூக பொறுப்புணர்வுள்ள ஒரு விஷயமாக அவர் பார்க்குறாருங்கிறத தொடர்ந்து அவருடைய உரையாடல்கள் மூலமாக தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. நான் கேபிள் சங்கர்லாம் அந்த படத்தில் அது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். எங்கள் நண்பரோடு நாங்கள் இருந்தோங்கிற உணர்வு தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவருடைய கனவுகள் நிச்சயமாக வெல்லட்டும். அவர் நிச்சயமாக அவருக்கு இப்போ தனஞ்சயன் சார் அந்த படத்தை தன்னுடைய கையில் எடுத்து செய்கிறாருங்கிறப்போ, நான் இன்றைக்கி காலையில் கூட சிவா சாரை பார்த்தேன். அப்போ தனஞ்சயன் சார் அவர் பார்த்துப்பார், மேக்ஸிமம் அவர் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணுவாருன்னு சொன்னேன். ஆனால் தனஞ்சயன் சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் எவ்வளோ டெடிகேஷனோட அவர் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாருன்ட்டு. அப்படி பார்க்குறப்ப என்னுடைய அருமை நண்பன் கார்த்திக் நேத்தா இந்த மேடையில் இருக்கார். எல்லாத்தையும் விட பாக்கியராஜ் சார், நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கல்லூரி மாணவர்களுக்காக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பற்றி ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப் நடத்தினோம். இன்றைக்கி தமிழில் கரண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான இயக்குநர்களும் அதில் பேசினாங்க. அந்த அந்த ஒர்க் ஷாப்பில் பாக்கியராஜ் சார் இல்லையே ஒழிய அத்தனை பேருமே அவரை பற்றி தான் பேசினாங்க. ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசல. அவர் படம் பண்ணியே எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் ஏன் அவரை கடந்து பேசுறதுக்கு இன்னொரு ஆள் வரல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அப்படி ஒவ்வொரு படத்தையும் எல்லாருமே சொல்கிறாங்க, ஒவ்வொரு சீனையும் சொல்கிறாங்க. இன்றைக்கி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருமே. அப்போது ஒரு ஃபீல்டில் அவருடைய தடத்தை, அவர் எப்படி ஒரு பயணியராக இருந்திருக்காருங்கிறத நம்ம அந்த ஒர்க் ஷாப்பில் நான் பார்த்தேன். எல்லாமே யங் டைரக்டர்ஸ், ரொம்ப ஒரு 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 5 வருஷத்துக்குள்ளே 10 வருஷத்துக்குள்ளே படம் பண்ணவங்க எல்லாருமே அவரை பற்றி பேசினாங்க. இன்றைக்கி அவர் இருக்கக்கூடிய மேடையிலையும் நான் இந்த மேடையை பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெறட்டும். இன்றைக்கி சிவா அவர்கள் ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறுவதற்கு அவருடைய நண்பனாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.